வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் வச்சிருக்க உங்களுக்கு சொல்றதுக்கு. பொதுவா சீனாவுடனான உறவை பாகிஸ்தான் இரும்பு சகோதரர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இரும்பு கரம் கொண்டு நாங்களே அடக்கிக்கிறோம்ப்பா அப்படின்னு சீனா கடுப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு முக்கியமான தகவல் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு அதுவும் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ண பிறகு எலெக்ஷன் ப்ராசஸ் அங்கே தொடங்கினதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வெளியில வந்திருக்கு. எதிர்பார்த்த ரிசல்ட் தான். அதாவது ஐஎன்டி கூட்டணியில் இருக்க இந்த ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான், இந்த கட்சி தான் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்க போகிறது உறுதியாயிடுச்சு. நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் 80% ஓட்டு கிட்டத்தட்ட எண்ணிட்டாங்க. ஸோ இவங்க லீடிங்ல இருந்தாலும் இது எதிர்பார்த்த ஒன்று அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்க இருக்கிற மக்கள் எக்ஸிட் போலு அங்க எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்க அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த ரிசல்ட் மூலமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பல பேருக்கு கேள்விகள் எழும். ஸோ ஒருவேளை இந்த ஐஎன்டி கூட்டணியோட இந்த கட்சியே வந்துட்டாங்கன்னா திருப்பி ஆர்டிகல்ஸ் 370 கொண்டு வந்துருவாங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் நடக்குமா, இது ஒரு பெரிய சவாலா இருக்க போதா இப்ப இருக்க ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு, இது எல்லாமே கேள்விகளா இருக்கும். ஆனா இதுக்கான விடை உடனே நமக்கு தெரிய போறது இல்லை. ஆனா என்ன பொறுத்தளவு இப்போதைக்கு அங்க டெமோக்ராட்டிக் ஜனநாயக முறைப்படியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ இது ஒரு முதல் படியா நான் பார்க்குறேன் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ண பிறகு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்களால ஆர்டிகல் 370 மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்க போறதில்ல. ஆனா மக்கள்ல தூண்டி விடுற வேலைகளை வேணா செய்யலாம். ஸோ அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஒரு சவால்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூஎன்ல இருக்கட்டும் இல்ல மற்ற சர்வதேச ஃபோரம்ல இருக்கட்டும், பாகிஸ்தான் மற்றும் மற்ற நாடுகள், இந்த காஷ்மீர் ஆதரவாளர்கள் சொல்லிக்கிற நாடுகள் இருக்காங்க பாருங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லை அப்படின்ற ஒரு விதமான விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. ஸோ அதை இப்ப இந்தியா இந்த மாதிரி எதுவும் இல்லை, இங்க பாருங்க நாங்கள் எலெக்ஷன் நடத்திட்டோம், இங்க இருக்கிற எங்களோட எதிர்கட்சி தான் அங்கேயே ஆட்சியை அமைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படலாம். ஸோ இது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லலாம். இதுல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பெரிய கட்சிகளை விட 21% ஜம்முல இண்டிபெண்டன்ஸ் அவங்க ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. காஷ்மீர்லயும் 13% அவங்களோட ஓட் ஷேரை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது கண்டிப்பா புதுசா இருக்கிறவங்க, சுயேட்சையா நிற்கிறவங்களுக்கும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இதோட கருத்துக்கள் மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான தகவலுக்கு வருவோம். அதாவது இரும்பு சகோதரர்களை பற்றி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ தொடர்ந்து இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடாருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவாக பிரிச்சுக்கிட்ட மாதிரி சவுத்தில் நீ பார்த்துக்கோ, நார்த்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பலோச் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க பாருங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தாங்க. ஸோ இப்போ கராச்சிலையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பரவி இருக்கு. ஸோ என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு நேற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த வெடி விபத்து சீன நாட்டை சேர்ந்தவங்க டார்கெட் பண்ணி தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த ஆளை கூட விடக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவங்கள் மூலமா கிட்டத்தட்ட 3 சீனர்களில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் சிவியர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கராச்சியில் நடந்திருக்கு. அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பலோச் லிபரேஷன் ஆர்மி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த கிளர்ச்சி அமைப்பு கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்காங்க. அதாவது இந்த குவாட்ரு ஏரியாவாக இருக்கட்டும், இந்த சவுத்து கிட்டத்தட்ட பலோச் லிபரேஷன் ஆர்மி பலோச் ரீஜனில் தான் அதிகமான ஒரு ஃபோக்கஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி யார் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அதெல்லாமே மறைமுகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ
சீனாவோட தூதரகத்திலிருந்து ஒரு முக்கியமான உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு முக்கியமான அறிக்கை வெளி வந்திருக்கு. இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதலுக்கு கடுமையான ஒரு கண்டனங்களை வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ பாகிஸ்தான் வந்து சீன நாட்டுக்காரங்களை வந்து சேவ் பண்ணுறதும் அதாவது பாதுகாப்பு கொடுக்குற விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா கடந்த 3 மாதங்களில் மட்டுமே சீனாவுக்கு எதிராக அதாவது சைனீஸ் நேஷன் மற்றும் சைனீஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி, அதே மாதிரி கைபர் பக்துவா ரீஜனில் சொல்லவே தேவையில்லை, இந்த டிடிபியும் வந்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் இன்னும் கடும் கோபத்தில் வந்து சீனா இந்த தாக்குதலுக்கு பிறகு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த தூதரகத்திலேருந்து கண்டிப்பாக இதுக்கு எதிராக நாங்களும் ஒத்துழைப்போம், இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணணும் மேலோட்டமாக இருந்தாலும் ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம், ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விஷயத்துலனா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் நீங்கள் எங்களோட நாட்டுக்காரங்களை, எங்கள் வேலை பார்க்க வந்தவங்களையும், எங்கள் அசட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் நாங்கள் சொந்தமாக எங்களோட பாதுகாவலர்களை வச்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி எங்கள் நாட்டுக்காரங்களை எப்படி நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க தொடர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நேரடியாக, மறைமுகமாக பாகிஸ்தான் ஆல்ரெடி ஒத்துட்டு இருந்துக்கலாம், நேரடியாக ஒத்துக்கிட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால இந்த விஷயத்தில் செயலிழந்து கிடக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ இதனால தான் இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கோரிக்கைகள் மீண்டும் சைனா கடுமையான கோபத்தில் அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. வெளிப்படையாக தெரியுது, உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லேருந்து புரியுது, நல்லாவே நமக்கு வந்து இந்த இன்ஃப்ரா டெவலப்மெண்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒன்றிணைஞ்சு செய்யக்கூடாது, அங்கே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடாதுன்றதுக்கு எதிராக தான் இந்த தாக்குதல் நடக்குது. இருந்தும் நீங்கள் ஏன் இந்த சைனீஸ் செக்யூரிட்டி சிஸ்டமை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகள், அப்படின்ற ஒரு கடுமையான கோபத்தை வந்து சைனா காமிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பாகிஸ்தான் எதிர்கொள்ள போகிறாங்க? இந்த சம்பவங்களுக்கு பிறகு அதுவும் நம்ம பார்த்தோம்னா இது கராச்சி ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு. சமீபத்தில் பலூச்சிஸ்தானில், அதுவும் குறிப்பாக குவாடர் பக்கத்தில் இருக்கிற அந்த போர்ட் பக்கத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து அவங்க கட்டி முடிச்சிருக்காங்க. சைனீஸ் ஃபண்டட் ஏர்போர்ட்டு. ஸோ பல வருஷங்களாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதாவது நீங்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டில் வெளிப்படையாக நிறையா ஒர்க்ஸ் வேணால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து பயன்படுத்துறதுக்கு அளவுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டையே இது வரைக்கும் பாகிஸ்தான் அஃபிஷியலாக திறக்காமல் வச்சுட்ருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ அதை திறந்துட்டோம் அப்படின்னா இன்னும் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடும்ன்ற ஒரு அச்சத்தில் திறக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ சைனா எப்படி இவ்வளோ காசை போட்டு பயன்படாமல் இந்த ஏர்போர்ட்டை 6 மாதமே வச்சுப்போம் மினிமம். ஸோ அந்த அளவுக்கு 6 மாதத்தில் எவ்வளோ காசை பார்த்துருக்கலாம் அவங்க. ஸோ 6 மாதம் மினிமம் இப்படி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் எவ்வளோ அரண்டு போயிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரிய வந்திருக்கு சீனாவுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சைனாவை யோசிக்க வச்சிருக்கு. ஒருவேளை சைனாவோட பிஎல்ஏ அங்கே வந்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க, வரப்போகுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெகுலேஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சைனா உள்ளே வந்துட்டாங்க, வெளிப்படையான ஒரு நேரடியான ஒரு அக்ரிமெண்ட் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எல்ஓசிக்கும் கண்டிப்பாக அது ஒரு சவாலாக தான் இருக்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்லை. ஏன்னா சைனாவோட பிளானே அதுதான். ஸோ 2 ஃப்ரண்ட் வாராக அமையும் நம்மளோட முப்படை தளபதி முன்னாள் பிபின் ராவத் அவர்கள் சொன்ன மாதிரி இது இப்படி அமையும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 3 முறை போராக அமையலாம், பங்களாதேஷும் மறைமுகமாக இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ எப்படி இதை வந்து டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான தகவலுங்க, அதாவது மிடில் ஈஸ்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி நீ ஏன் சொல்லலை, அதை பற்றி ஏன் சொல்லலைன்னு நிறைய பேர் வந்துக்கிட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஆனால் வீடியோவை சில பேர் முழுமையாக பார்க்காதனால அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ நேத்தி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, ஈரானில் நடந்திருக்கு.
அவங்க ஒரு பெரிய ஒரு வெடி விபத்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து இஸ்ரேல் போட்டதோ இல்லை ஹெஸ்புல்லாவோ இல்லை வேற ஏதோ வெளி இடத்துலேருந்து வந்த மாதிரி இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க அதாவது ஈரானோட இப்போ அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோதனைகளை அமைதியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அதன் வெளிப்பாடில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஈரான் வந்து நியூக்ளியர் அதாவது அணு ஆயுத சோதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அணு ஆயுத சோதனைகள்னால தான் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பூகம்பத்தையே கொண்டு வந்திருக்கு. இந்த 4.5 மேக்னிடியூட் அளவுக்கான ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சாதாரண பூகம்பம் கிடையாது. இவங்க சோதனைகள் பண்ணனால தான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இதோட அதிர்வலைகள் இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இப்போ இந்த டென்ஷன்ஸ் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. லெபனான்லேருந்து திடீர்னு இஸ்ரேல் மேலே சரமாரியான ராக்கெட்ஸ் வந்து ஏவியிருக்காங்க. ஸோ அதை வந்து தடுக்கிற முயற்சிகள் பிஸியாக இருக்காங்க இஸ்ரேலு. இந்த பக்கம் ஈரான் இந்த சோதனைகள் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் அமெரிக்கா நேரடியாக உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் ஒருவேளை இது உண்மையாலே இந்த சோதனைகள் தான் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நான் வந்து கூடுதலாக சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நானும் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.